எனக்கு காது கொசு போயிடுச்சு. டே 3ல வந்து நாங்கள் வந்து குஹாட் செஷனுக்கு ஆன்போர்டிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் டே 4ல நாங்கள் அதை ஃபினிஷ் பண்ணிட்டோம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி எங்களோட கம்பெனியில் இருக்க எல்லா சீட்ஸும் ஃபில் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே எங்கள் டீம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது மட்டும்தான் முக்கியமான வேலை. நீங்கள் நினைப்பீங்க என்னடா பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்ட்டு. அந்த குஹாட் செஷனுக்கு வந்து அப்ராட் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ், இந்தியன் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே வராங்க. ஸோ கெஸ்ட் அப்பியரன்ஸ்லேருந்து எக்ஸ்பர்ட் செஷன் வரைக்கும் எல்லாமே அடிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். அந்த கோஹர்ட் செஷன் சேர்றவங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ், என்னென்ன கிஃப்ட்ஸ் இதெல்லாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு முக்கியமாக இந்த டே 4ல வந்து நாங்கள் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணது வந்து வெல்கம் கிட் என்னென்ன வேணும் அப்படின்றது ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கோம், ஆட் வீடியோஸ். ஸோ இதெல்லாமே நீங்கள் பார்க்க தான் போறீங்க. லெட்ஸ் பம்ப் இன் டு டே 5. நான் பிளான் பண்ணுற மாதிரி டே 7ல இருந்து ரெவன்யூ ஜென்ரேட் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ என் பேஜை ஃபாலோ பண்ணுங்க.